நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தானா? லைஃப்பில் உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்கா? சிரிக்க கூட பயமாக இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு இதே நேரம் அழற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுது. நம்ம லக்கியா அன்லக்கியா? நமக்கும் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்குமா? இந்த மாதிரியான தாட்ஸ் உங்கள் மைண்டில் அடிக்கடி ஓடுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டுக்கு சிஸ்டர் இன்லாஸ் வராங்க. ஒரு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 2 days ரொட்டீன், சண்டே அண்ட் மண்டே. அவங்களுக்காக ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அட் த சேம் டைம் என்னோடய மாமனார் அப்புறம் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்காக பன்னீர் பிரியாணி, ஒரு சைடு மட்டன் பிரியாணி, ஒரு சைடு பன்னீர் பிரியாணி ஒரே ஸ்ட்ரெச்சில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டு திங்ஸ்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பிரியாணி பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட இன்ட்ரோவில் சில விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்குமே இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறைய தடவை இதை நான் ரீதிங்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ என்ன மாதிரி யாராவது திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும். ஸோ எப்போ எது நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த தாட்லேருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் தான். என்ன அக்செப்டன்ஸ்னால், எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, பி போல்ட். அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையுமே போல்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா திங்ஸையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ சீரக சம்பா அரிசி நான் நடுவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரும் பண்ணுறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீரக சம்பா தான் நான் ஊற வச்சுருக்கேன் அரிசி. ஸோ நான் அப்புறம் என்னோடய 2 சிஸ்டர்லாம், அவங்களுடைய பையன், 4 பேருக்கும் மட்டன் பிரியாணி, என்னோடய மாமனாருக்கும் அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பன்னீர் பிரியாணி. ஸோ அதுக்காக எப்போவுமே மட்டன் பிரியாணி பண்ணும்போது குக்கரில் வேக வச்சுட்டு தான் நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் மட்டன். இன்றைக்கி தம் பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். முன்னெல்லாம் குக்கரில் தான் பிரியாணி பண்ணுவேன், பட் இப்போ தம் பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸி தான். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் ஒரு 5-6 விசில் விட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் பிரியாணி பண்ணும்போது எப்பயுமே வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி சேர்ந்து பண்ணும்போது 2மே அட் அ டைமில் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வீடியோவும் சேர்த்து எடுக்கிறதுனா எனக்கே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, பன்னீர் பிரியாணியில் அந்த ஆனியன் எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு பயங்கரமாக. அதை எடுத்து கொட்டிட்டு திருப்பி ஒரு தடவை நான் செஞ்சேன். ஸோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்கள் வீட்லேயும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்கிறீங்கன்னா சேம் டைம் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்று கூட பண்ணுங்கள். ஆனால் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆயில் டிஸ்பென்சரில் ஆயில் தீர்ந்து போச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சென்னையிலலாம் எண்ணெய்லாம் அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படி வாங்குறது கிடையாது. ஊருக்கு போனோன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை மில் இருக்குது அங்கே அம்மா ஊரில். அங்கே போயிட்டு ஒரு 10 லிட்டர் எண்ணெய் வர மாதிரி ஒரு 20 25 கிலோ வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அதை போயிட்டு செக்கில் கொடுத்து நல்லா ஆடி 10 லிட்டர் வர மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த 10 லிட்டர் எங்களுக்கு, நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்தோன்னா ஒரு 5 months வரும், இல்லை 4 to 5 months வரும். நடுவில் கெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நிறைய செலவாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சன்ஃப்ளவர் ஆயிலாம் நிறுத்தியே ஒரு 6 வருஷம் ஆகுது. ஸோ உங்கள் வீட்லேயும் மூட்டு வலிக்காரங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சன்ஃப்ளவர் ஆயிலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் எள்ளும் கிடைக்கும். ஸோ பயிர் விவசாயம் பண்ணுறோம். சில டைமில் நல்லெண்ணெய், ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் இருக்கும் சமையலில். அப்பளம் பொரிக்கிறது கூட நல்லெண்ணெயில் பொரிப்போம். பட் எங்களுக்கு அது பழகிடுச்சுன்றதுனால கஷ்டமாக தெரியாது. புதுசாக சமைக்கிறீங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும். இப்போ வேர்க்கடலை எண்ணெய் தான். ஸோ நெய்லாம் விட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, திருப்பி தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கிட்டு, தண்ணி மட்டும் எப்பயுமே சீரக சம்பாக்கு
இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான். ஸோ 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேம் கிளாஸில். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 கிளாஸ் தண்ணி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி பண்ணவே பயமாக இருக்கும். அதுலேயும் சீரக சம்பா ரைஸ் நான் டச் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா பச்சை அரிசின்றதுனால அது வந்து கொஞ்சம் நம்ம பக்குவத்தை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அது நமக்கு பொங்கல் மாதிரி வந்துடும். சாப்பிட பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த பதம் மட்டும் கரெக்டாக இல்லாமல் உதிரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணிக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் பயப்படுவேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா என் அண்ணன் வந்து சொல்லி கொடுத்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண கற்றுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிரியாணி குக்கர் விசில் வச்சு தான் பண்ணுறீங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த ஸ்டெப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது என்ன தெரியுமா ஆகுது, நம்ம தம் பிரியாணி பண்ணும்போது தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் அந்த அரிசியில் நல்லா ஒரு முறையாக இறங்கி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி கிடைக்குது. அதை நான் பர்சனலாக நான் இப்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஓவராகவும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது 4 கிளாஸ் அரிசி ஒரு 5 பேர் சாப்பிட போகிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவில் நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மற்றபடி நீங்கள் பிரியாணி பண்ணுற அதே ஸ்டைல் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தம் போடும்போது நான் அதோடைய டெக்னிக் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறோம். பட் மாமனாருக்கு வந்து கேட்ராக்ட் ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால அவர் இப்போ எங்கள் கூட இருக்கார். ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு வர்றது இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. ஸோ அவருக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால சிஸ்டர்-இன்-லா வந்து ஊர்லேருந்து பார்க்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆன் த வேல இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி பண்ணும்போது நமக்கு பசியே இல்லைனாலும் அந்த குக் பண்ணும்போது வாசனை அடிக்கும் பார்த்தீங்களா, அதிலே நமக்கு பசி வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி லைஃப்பில் உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி சில நேரம் தோணும். எல்லா நேரமும் அப்படி தோணாது, பட் சில நேரம் கண்டிப்பாக உங்களுக்கும் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நான் நினச்சிக்கிற விஷயம் என்னென்னா, அறையின் 305 கடவுள் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது இல்லையா? அந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஃபீல் குட் மூவிஸ் இருக்குது, அந்த மூவிஸோட ஸ்டோரி நமக்கு தெரியும், ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு போரே அடிக்காது அந்த மூவி. ஸோ அந்த மாதிரி மூவியில் என்னோட அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இந்த படமும் ஒன்று, அறையின் 305 கடவுள். ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு சீன் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து சொல்வார், இந்த மாதிரி வந்து லைஃப்பில் இந்த மாதிரி ஒரே இதுவாக நடக்குது, கெட்டதாகவே நடக்குது, நல்லது நடக்க மாட்டேது, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் நினைக்கிறேன் அவர் வந்து பேசுவார். ஸோ அப்போ பேசும்போது பிரகாஷ் ராஜ் வந்து அதுக்கு பதில் சொல்வார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளாம் ஒரு ட்ராவல் போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ வந்து ஒரு வேனோ இல்லை ஒரு ட்ராவலரோ புக் பண்ணி எல்லாருமே நம்ம ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ போகும்போது டூர்னே வச்சுக்கோங்க, வழியில் நமக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போகிற அந்த வெஹிக்கிளோட அந்த வீல் வந்து பஞ்சர் ஆகலாம், இல்லை டீசல் காலி ஆகலாம், இல்லை நம்ம உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கே யாருக்கும் ஒரு உடம்பு சரியாமல் போயிடலாம். சில பேருக்கு வந்து ட்ராவல் ஒத்துக்காது இல்லையா, அவங்களுக்குலாம் வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். ஸோ அப்படி எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இந்த டூரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினைப்போமா? கிடையவே கிடையாது. எது நடந்தாலும் அதை அப்படியே சரி பண்ணிவிட்டு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இல்லையா, ஏதாவது டேப்லெட் வாங்கி சாப்பிட்லாம், லெமன் ஸ்மெல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஸோ எல்லாமே அப்பப்பே சரி பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக ரீச் ஆகிடுவோம் இல்லையா, இதை தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ ரெசிபிக்கு வரேன். நான் உங்களுக்கு தம் போடுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும், அரிசியை ஃபில்டர் பண்ணி போட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வரும். அதாவது தண்ணி மேலே அரிசி கீழே இல்லாமல் ரெண்டும் ஒரே லெவலில் வரும். அந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் வந்து இடிக்கல் வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூட டைம் செட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க, சும்மா மூடி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் சீரக சம்பா பிரியாணியோட லவ்வர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் ரெசிபியை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் செஞ்ச பிரியாணியான்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பன்னீர் பிரியாணி பக்கத்தில் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு எனக்கு. பிரியாணி எப்போவுமே செஞ்ச உடனே சூட்டில் சாப்பிட்றத விட
கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour 2 hour கழித்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி தம் தம் போடுற ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அரிசியிலலாம் வந்து இந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எனக்கு பிரியாணி பாட்டை ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப எனக்கு பிடிச்ச கடவுளெல்லாம் வேண்டிக்குவேன், கடவுளே நல்லபடியாக வந்திருக்கணுன்ட்டு. ஏன்னா சொதப்பிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும். நம்ம எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நான் எப்போவுமே ஒரு ரெசிபி பண்ணுறேன், டெய்லியுமே அப்படி தான். சமைக்கும் போது அது வந்து நல்லா வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், இல்லைனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி அவங்களாம் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு மாமனாருக்கு எல்லாருக்குமே போட்டு எல்லாத்தையுமே எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் கேட்பேன். எப்படாவது சொல்லுவாங்கன்னு அவங்க வாயே பார்த்துட்ருப்பேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குன்னே சொன்னாங்க. ஸோ கூட வந்து நான் வந்து ஆனியன் ரைத்தா தான் வச்சுருந்தேன், அதான் பெஸ்ட் காம்போ இல்லையா. அவங்களுக்கும் பன்னீர் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கும் அதையே கொடுத்துடலாம். எல்லோரும் ஜாலியாக அப்படியே கதை பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த பிரகாஷ் ராஜ் ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த மூவியோட ஒரு சீன் சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி தான் லைஃப்ன்றது ஒரு ஜேர்னி. நீங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டூர் போகும்போது நம்ம ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி டீ குடிப்போம், அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போ அந்த வெஹிக்கிளோட வண்டி அந்த டயர் வந்து பஞ்சர் ஆகிறது ஒரு கெட்ட விஷயம். எது நடந்தாலும் நம்ம எல்லாத்தையும் உடனே சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்கும் இல்லையா. அதை எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் சேம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாப்பினஸ் வரும்போதும் சரி, இல்லை இந்த மாதிரி சோகமான விஷயங்கள் எதாவது நடக்கும்போதும் சரி, அதுலேருந்து உடனே வெளியே வந்துடுங்க. இல்லைனா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரைமரி கோல் என்னவோ அதை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்கள் சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனிங், இல்லை மேக்கப் பண்ணுறது, ஆர்கனைசிங், இல்லை ஷாப்பிங், இல்லை சாங் கேட்குறது, மூவி பார்க்குறது, ஜாலியாக ஒரு டே அவுட் மாதிரி போயிட்டு வர்றது, இல்லை கார் ஓட்டுறது, 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறிடும். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கே உங்கள் ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதுக்காக வந்து காஃபி போட்டுட்ருந்தேன். ஈவினிங் 6 o'clock வந்து தாம்பரத்தில் ட்ரெயின் அவங்களுக்கு ட்ரெயின். ஸோ வந்து இந்த குட்டி பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா ப்ரூ, அதுதான் நான் மோஸ்ட்லி இப்போலாம் வாங்குறது. கரெக்டாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுக்கலாம். எந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் காஃபி நான் ஸ்டோர் பண்ணாலும், காஃபி பவுடர் ஸ்டோர் பண்ணாலும் கண்டிப்பாக அது கட்டியாக தான் ஆகிடுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்கள போய்ட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட் ஆஃப் பண்ணும்போது 2 rupees ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும் இந்த சென்ட் தாமஸ் ஸ்டேஷன் கிட்ட, வினோஸ் இக்லூன்னு சொல்லிட்டு. இந்த 2 rupees ஐஸ்கிரீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே சைட் போனால் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ சிஸ்டர் இல்லா பையனும் ரொம்ப அடம் பிடிச்சோம் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே வாட்டர் ப்யூரிஃபையரும் அப்புறமா வாட்டர் ஹீட்டரும் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஷாப்பில் போயிட்டு செக் பண்ணோம். ஸோ கென்ட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் கென்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்படியே இந்த மாதிரி மிக்ஸி பார்த்துட்டு இருந்தேன். கலராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய மிக்ஸி வாங்கி 6 years ஆகுது, ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கலராக என்னோடய மிக்ஸி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கலர் மிக்ஸியை பார்க்கும்போது புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு நாங்கள் ப்யூரிஃபையர் பற்றி விசாரிச்சுட்டு மட்டும் வந்துவிட்டோம், வாங்கலை. பட் கென்ட்டு தான் வாங்கலான்னு ஃபைனல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு ரெசிபி பண்ணுறேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சீஸ் போட்டு சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஒரு பிளான்னு. நான் வந்து ப்ரெட் அல்வா பண்ணலாம். எனக்கு இப்போலாம் ப்ரெட் அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பிரியாணி சாப்பிடும்போது எல்லா ஷாப்லேயும் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதை வாங்காமல் வரமாட்டேன். அதுக்காக தான் நான் ப்ரெட் வாங்கிட்டு வந்தேன். பட் அதை நான் பண்ணவே இல்லை. சரி சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸி தான். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் கேபேஜ், கேப்சிகம், தக்காளி, இன்னும் உங்கள் வீட்டில் பீன்ஸ், கேரட்லாம் இருந்தால் கூட நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, நானும் ஹஸ்பண்டும் எக் சாப்பிடுவோம். மாமனார் சுத்தமாக சாப்பிட மாட்டார், அவர் பியூர் வெஜிடேரியன். ஹஸ்பண்ட் வந்து எக்காக சாப்பிடுவார். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவருக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக அதில் எக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து எக்கு போட்டு சாண்ட்விச் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக அப்படி பண்ணேன். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போது உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க இருந்தாலும் ஓகே தான். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக
பெப்பர் வந்து உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்கணும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் அவருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் எக்கு உடச்சி ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் எதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பெப்பர் சால்ட்டோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைடில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். மாமனாருக்கு செய்ய போகிற சாண்ட்விச்சில் எங்களுக்காகன்றதுனால நாங்கள் இதில் எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, அப்படியே ப்ரெட்டில் வந்து பட்டர் தடவிட்டு இந்த இப்போ நம்ம வெஜிடபிள் போட்டு பண்ணோம் இல்லையா, இதை எடுத்து அந்த மேலே வச்சுட்டு அந்த ப்ரெட்டு மேலே வச்சுட்டு சீஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் வந்து விற்கும் ஷாப்லேயே. அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி அது மேலே வச்சு மூடிட்டு தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே சாண்ட்விச் மேக்கர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ப்ரெட்டை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இடிக்கல் வச்சுட்டா கூட நல்லா செட் ஆகிடும். நான் இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஸ்நாக் ரெசிப்பியை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, சில நேரத்தில் எனக்கு தோணும், ஐயோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிரிக்கிறோமே, அப்போ நாளைக்கு கண்டிப்பாக அழப்போகிறோமா அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அதை நினச்சா இன்றைக்கி சிரிக்கிறது கூட டப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எல்லாமே வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சிரிக்கும்போதே நம்ம மைண்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு நடக்குது. நம்ம இன்றைக்கி சிரிக்கிறோம், அப்போ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம அழ போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சா நாளைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலே அந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு நான் படித்தேன். ஐ திங்க் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சிரிக்கிறப்ப அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னா நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அந்த மாதிரி அழகிற மாதிரி நெக்ஸ்ட் டேலாம் எதுவுமே நடக்கலை. ஸோ எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது அப்படின்றத நான் ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதும் உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கிறதும் ஹாப்பி இல்லாமல் வச்சுக்கிறதுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. நான் சொன்ன மாதிரி லைஃப் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வர கஷ்டங்கள், அதில் வர ஹாப்பினஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கோங்க. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த சாண்ட்விச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் சாண்ட்விச் மேக்கர் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணணும், சாண்ட்விச் மேக்கர் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு நான் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த மெத்தட் சடனாக எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி இடிக்கல் தூக்கி அது மேலே வெயிட் வச்சா செட் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு. ப்ராப்பராக அதே மாதிரி செட்டும் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்லைசஸாக போட்டு சாப்பிட்லாம். நம்ம ஆல்ரெடி அந்த சீஸோட ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் நல்லா உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு நன்றி. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.